ஒரு கட்சி தோல்வியில் இருக்குது, அந்த கட்சி சின்னத்தில் இருந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ அந்த கட்சி நமக்கு எல்லாமும் கொடுத்துருக்கு, பேர் புகழ் எல்லாமே கொடுத்துருக்கு. அதையும் மீறி இப்போ ஒரு கிரைசிஸில் இருக்குது. அந்த நேரத்தில் கட்சியை விட்டு போகிறதுங்கிறது அவங்க மீது ஒரு நம்பகத்தன்மை உருவாக்குமே சார். அதை யாருமே புரிஞ்சுக்க அந்த மாட்டேங்கிறாங்களே. கட்சி இருக்கிறது போகிறது இந்த உருட்டுலாம் தனிங்க. எல்லா கட்சியுமே எல்லாருமே வியாபாரம் தான். அரசியலை சேவையாக செஞ்சு வந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன தாவேக்காலே எடுத்துக்கங்க. நீங்கள் கவர்மெண்ட்டு க்ளீன் கவர்மெண்ட்டு கொண்டு வருவோம் அதெல்லாம் சொல்கிறீங்க. கட்சியில் எப்படி இருக்குது? மாவட்ட செயலாளர்லேருந்து நிர்வாகிகள் நியமனத்துலேருந்து. அதனால் இந்த முதலாளித்துவ உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாமே பணம் எப்படி பண்ணுவது அப்படின்றத இதில் நோக்கத்தான் வர்றாங்க. பொலிட்டிக்கலுக்கு வர்றதும் அதுதான். ஏன் இப்போ உட்காந்து எல்லாரும் தாவேக்காவை போய் மொச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? லைனில் நின்று கூட்டத்தில் இடிபாடுகளை சிக்கி அப்படி தாவேக்காவில் சேர்கிற அளவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவ்வளோ சேவை செய்ய போகிறாங்களா? தாவேக்காவில் போய் ஏன் அது அதிமுகலேருந்து பண்ண முடியாதா? அப்போ அங்கே என்ன இடிக்குது? லாபம். இங்கே இருந்தால் இனி நமக்கு எதிர்காலம் இல்லை. அங்கே போனால் ஏதாவது ஒரு பதவியை வாங்கி ஏதாவது ஒரு வாரியமோ இல்லை உள்ளாட்சியில் ஏதாவது வாங்கணும்னா அதன் மூலயமாக இங்கே இழந்த நஷ்டத்தை அங்கே ஈடுகட்டிக்கலாம். நீங்கள் கேட்குறீங்களே, இந்த சின்னம், இந்த இது, அந்த பற்று, அந்த சின்னம், அந்த இது இருந்தாலும் மேலிடத்துக்கு துட்டு கொடுக்காமையா சீட்டு வாங்கியிருப்பாங்க? இல்லை மேலிடம் துட்டு கொடுத்து இவங்களும் ஒரு பெரிய அமௌண்ட்டை வாக்காளர்களுக்கு கொடுத்து செலவழித்து தோற்று போயிட்டாங்க. பல பேர் இன்றைக்கி அதிமுகவில் ஜெயிச்ச எம்எல்ஏக்களை 0 அவ்வளோ செலவு பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஆட்சி வரும்னு நம்பினாங்க. இல்லை, என்ன பண்ணுறது? அதில் தான் இந்த மாதிரி போயிட்டா நம்ம எதாவது தேர்த்திக்கலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் தோற்று போயிட்டாங்க. செலவழித்து தோற்று வேற போயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன இது பிரச்சனை இல்லை. வெளியில் போனால் கட்சி தாவல் தாடு சட்டை எதுவும் நம்மளை கட்டுப்படுத்தாது. ரெண்டாவது, இவர்கிட்ட என்ன பிரச்சனை? நம்ம சொல்கிற மாறுதல் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் எதுக்கு இருக்கணும்?